ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற இந்த ரெண்டு மொபைலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து உச்சபட்ச மொபைல். சரியா? இதுக்கப்புறம் ஒரு மாடலே கிடையாது. OnePlus 12 தான். 13 வந்திருக்கா, வரல. OnePlus 12 தான் உச்சபட்ச மாடலு. சரியா? 42,500 எப்போவுமே அவங்க மொபைல் வந்துச்சுன்னா 60,000 அப்படியே விற்கும். அவங்க போடும்போது 78, 80 போடுவாங்க. அப்படியே செகண்ட்ஸாக வந்து 60, 55 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து OnePlus 12 16 GB ரேமு, 16 GB கூட இல்லையே, 12 GB ரேமு, 256 பாக்ஸோடு இருக்குது. வாரண்டி இருக்கான்னு தெரில. வாரண்டி இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்குது. இதை ஓப்பன் பண்ணுங்களா, கீழே வந்துடும். அப்படியே செம சூப்பராக இருக்குது. 12 பெருசாக இருக்குது. கலரும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலு. ரெண்டாவது 12, 11 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா செம ஸ்பீடாக இருக்கும். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹெவி யூஸராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். யூடியூபரு, அப்புறம் வந்து பேங்க்கு பயங்கரமாக ஃபோன் தான் நமக்கு வாழ்க்கைன்னு இருக்கும்போது இந்த மாதிரி ஃபோன் செலக்ட் பண்ணுறது சூப்பராக இருக்கும். ஏன்னா பேட்டரியும் நல்லா நிற்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு செம ஸ்பீடாக இருக்கும். 42,500 42,500. வாரண்டி இருக்கான்றது, வாரண்டி இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ண முடியுமா ஆசிப்? இது வாரண்டி இருக்கான்னு பாரு. சார்ஜர்லாம் இருக்குது, ஒரிஜினல் சார்ஜரே இருக்குது. வாரண்டி மட்டும் பாரு. கொஞ்சம் சார்ஜர் விழுந்துற போது. டப்பா மாற்றிட்டானுங்களா? மூடியா? ஸோ வாரண்டி இருக்கா பார்க்குறோம். 42,500 அது. சரியா? OnePlus 12 இது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே OnePlus 12R. அவங்க வந்து ஃபினிஷிங்லாம் இதே மாதிரி தான் இருக்கும். 11 அப்படியே வாரண்டி இன்னும் இருக்குது. பஸ் மார்ச் மாதம் வரையும் வாரண்டி இருக்குது. மார்ச் மாதம்னா இன்னும் எத்தனை மாதம் பாருங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இன்னும் வந்து 4 மாதம் 5 மாதம் இருக்குது. 5 மாதம் வாரண்டி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா OnePlus 12R வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கோம்? 33,000 தான் போட்டிருக்கோம். வாரண்டி வந்து இருக்குது. வாரண்டி வந்து எவ்வளோ நாள் இருக்குன்னா இன்னும் வந்து 10 மாதம் கிட்ட வாரண்டி இருக்குது. இந்த பில்லு இருக்குது பாருங்கள், பில்லு இருக்குது. 10 மாதம் வாங்கி 2 மாதம் தான் ஆகுது போல் இருக்குது. ஸோ அவருக்கு காசு அர்ஜென்ட்டு. ஸோ அதனால் விற்கிறாப்புல. எவ்வளோக்கு விற்கிறாரு? 43,000 வாங்கியிருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 33,000, 11,000 லாஸு. 11,000 லாஸில் விற்கிறாப்புல. இன்னும் வந்து 10 மாதம் 9 மாதம் வாரண்டி இருக்குது. மொபைல் எப்படி இருக்குன்னா தகன்னு இருக்குது. சேம் அதே மாதிரி தான் இருக்கும். 12R-க்கும் 12க்கும் ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. என்ன அந்த ஸ்பீடு கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன். அப்படி தானேப்பா? கேமரா குவாலிட்டி குறையுமோ? 12R-க்கும் 12க்கு என்ன வித்தியாசம்? ஒரு மாடல் சின்னது, அவ்வளோதான். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 9 மாதம் வாரண்டி இருக்குது. இதுதான் 12R-ஆ? இதை நான் இதை காமிச்சிட்ருக்கேன் பாரு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா OnePlus 12R. இது பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. இன்னும் வந்து 9 மாதம் வாரண்டி இருக்குது. 10-9 மாதம் வாரண்டி இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கு? 33,000, அதாவது 33,000 போட்டிருக்கு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 GB ரேமு, 256. ஸோ அதை விட இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 16 GB ரேமு, 256 GB.